ஒரு ஆளோட கார் இன்சூரன்ஸ் $650 இருந்து $1100 கூடியிருக்குது இந்த ஒரு விஷயத்தை செஞ்சதால. இது ரினுவலில் கூடல, மிட் டேர்மில் கூடியிருக்குது. இது ஏன் நடந்தீங்க, எதுக்காக நடந்தீங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் சொல்ல போனால், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ப்ளஸ் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ தேவைப்படாட்டி ஃபியூச்சரில் தேவைப்படலாம். ஒரு 4 மாதத்துக்கு முதல் ஒருத்தர் என்கிட்ட கார் இன்சூரன்ஸ் கேட்டு வந்திருந்தார். ஸோ அவர் ரிஸ்க் அனலைஸ் பண்ணி, அவரை காரை ரிஸ்க் அனலிசிஸ் பண்ணி, அவர் இடத்த எங்கே இருக்கிறோ அவரோட ரிஸ்கை அந்த இடத்துல ரிஸ்கை அனலிசிஸ் பண்ணி எனக்கு கோட் கிடச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் மந்த்லி $650 வர மாதிரி. ஸோ அவருக்கும் அந்த ப்ரைஸ் ஓகேங்கிறதால நான் பைண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். எப்போ ஃபெப்ரவரியில் நடந்த விஷயம் இது. ரீசெண்டாக அவர் என்னை கண்டெக்ட் பண்ணி அவர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், அவர் அந்த பழைய காரை விற்றுட்டுறாம், புது கார் ஒன்று எடுத்துட்டுறாம். அந்த புது காருக்கு இந்த இன்சூரன்ஸை மாற்றணும்னு சொல்லியிருந்தார். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கிற ப்ரோக்கரேஜில் நான் இருக்கிறது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். சேல்ஸில் புதுசாக இன்சூரன்ஸ் சேல்ஸ் பண்ணுறது தான் எந்த டியூட்டி. ஆல்ரெடி எங்களோட கஸ்டமர் ஆகினாக்களுக்குன்னு சொல்லி எங்களோட இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜில் சர்வீஸ் டீம் இருக்கும். ஸோ அவரை எங்களோட சர்வீஸ் டீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவரோட அந்த காரை மாற்றுறதுக்கு என்ன மாதிரி வரும்னு சொல்லி அவருக்கு அனுப்பியிருந்தேன். சர்வீஸ் டீமால் அவங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனியோட போர்ட்டலில் செக் பண்ணிவிட்டு அவருக்கு அவங்க கொடுத்த கோட், அவர் அதே இன்சூரன்ஸ் மாதம் அவர் $650 கட்டிகிட்டு இருந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் $1100 மாறினிக்கு. என்ன காரணம் சொன்னால், அவர் சிமிலரான கார் ஒன்று எடுக்கல. அவர் ஆல்ரெடி வச்சுருந்த கார் இப்போ அவர் வாங்கிக்கிறது ட்ரக் கொண்டு. அதுவும் இல்லாமல் அந்த ட்ரக் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹை தெஃப்ட் வெஹிக்கிள் உண்டு. ஹை தெஃப்ட் வெஹிக்கிள் கேட்டகரியில் வர ஒரு ட்ரக் உண்டு. ஸோ அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ட்ரக்குக்கு பேலன்ஸ் இருக்கிற அந்த என்ன ப்ரீமியத்தில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 4 months அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் பேமெண்ட் முடிச்சிட்டாரு. இப்போ ரிமைனிங் இருக்கிற 8 months அந்த ட்ரக்ட ப்ளஸ் அவர் ரிஸ்க் ப்ளஸ் அவர் இருக்கிற இடத்துல ரிஸ்க் எல்லாம் சேர்த்து அவங்க கொடுத்த கோட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேலன்ஸ் அப்படியே 1100 சம்திங் கண்டினியூஸாக மிச்சம் இருக்கிற 8 months போகும்னு சொல்லி அவருக்கு இதை கேட்டோடனே பயங்கரமாக ஷொக்காக இருந்துச்சு. ஏன் இப்படி ஒரு விஷயம் உண்டு எனக்கு ஆல்ரெடி தெரியலைன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதனால தான் இப்படி இந்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு உங்களுக்கும் தெரியாமல் இருக்கும். அதனால் ஒரு வீடியோ ஒன்றில் இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், என்ன நடந்திருக்கு, ஏன் அவர் இன்சூரன்ஸ் 650 ஜஸ்ட் கார் ஒன்று மாற்றினதால் 1100 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டபுளாக மாறினீங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நான் கதைக்கிறேன். நார்மலாக ஒன்டேரியோவில் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 months தான் போடுவாங்க. நிறைய பேருக்கு விளங்காத ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட். ஸோ நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியோட டீல் ஒன்று போடுறீங்க, 12 months அவங்க சொன்ன ப்ரீமியத்தை பே பண்ணி இன்சூரன்ஸ் அவங்கள்ட்ட அடிக்கிங்கன்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போடுறீங்க. அப்படி நீங்கள் கான்ட்ராக்ட் போடக்குள்ள அவங்க உங்களோட ரிஸ்க் ப்ளஸ் உங்களோட அந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் ரிஸ்க் ப்ளஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல ரிஸ்க்கை வச்சு அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ப்ரீமியம் ஒன்று ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த ப்ரீமியத்தை நீங்கள் இதை ஃபுல் பேமெண்ட்டாக பே பண்ணாலும் சரி, இல்லை 12 months உடச்சி பே பண்ணாலும் சரி, நான் பே பண்ணுவேன்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போடுறீங்க. இப்போ இந்த கான்ட்ராக்டில் ஏதாவது ஒரு மாற்றம் ஒன்று வரும்னு சொன்னால், உங்களுக்கு அவங்க தந்த ப்ரீமியம் அதே ப்ரீமியமாக இருக்காது, அந்த ப்ரீமியம் மாறுபடும். இவர் செஞ்ச மாதிரி நீங்கள் உங்களோட வெஹிக்கிளை பழைய வெஹிக்கிள்லேருந்து இன்னொரு வெஹிக்கிளுக்கு மாற்றுறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட அட்ரஸை மாற்றுறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு டிரைவர்ஸ் ஆட் பண்ணுறீங்க, இல்லை டிரைவர்ஸை ரிமூவ் பண்ணுறீங்க, இல்லைன்னு சொன்னால் உங்களோட கார் யூசேஜை கூட்டுறீங்க குறைங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் இந்த கான்ட்ராக்டில் மாறுபடும் சொன்னால் உங்களோட ப்ரீமியம் மாறுபடும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி வச்சுட்டு இருந்த கார் மாடல் மாதிரியே அதே மாதிரியான ஒரு கார் மாடல் எடுக்கக்குள்ள பெரிய அளவில் ஒரு டிஃப்ரெண்ட் வராது. ஆனால் இவர் காரில் வந்து ட்ரக்குக்கு மூவ் ஆகினத்தால் இவருக்கு இப்படி சடன் ஜம்ப் ஒன்று வந்திருக்கு. ரெண்டாவது, இவருக்கு இவ்வளோ $600 $1150 கூடக்கூடிய அடுத்த மிகப்பெரிய ரீசன் என்னன்னு சொன்னால், இவர ப்ரீமியத்தை அவங்க அதே கான்ட்ராக்ட் பேலன்ஸ் இருக்கிற ரிமைனிங் 8 months பிரிச்சிருக்காங்க. இதே இது இவர்கிட்ட ஆல்ரெடி இந்த பாலிசியில் இப்போ ஃபர்ஸ்ட்டாக என்கிட்ட வந்து இந்த புதுசாக இருக்க போகிற அந்த ட்ரக்குக்கு அவர் இன்சூரன்ஸ் கப்பர்ன்னு சொன்னால் இவர ப்ரீமியம் அரௌண்ட் $800 to $900 மந்த்லிக்குள்ளே தான் வந்திருக்கும். ஆனால் ஏன் அப்படி 800-900 வருதுன்னு சொன்னால், அந்த ப்ரீமியம் நான் கொடுக்குறது 12 months புது கான்ட்ராக்ட் ஒன்றுக்கு தான் நான் கொடுப்பேன். ஆனால் இப்போ அவர் செஞ்சது ஆல்ரெடி இருக்கிற கான்ட்ராக்டில் 4 months அவர் யூஸ் பண்ணிட்டாரு. பேலன்ஸ் இருக்கிற 8 months புது கார் ஆட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி டிவைட் பண்ணி கொடுத்ததுக்காக தான் அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 1100 சம்திங் வந்து. அப்போ அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், அப்படின்னு சொன்னால் 1100 சரியான கூட. ஸோ அப்படின்னு சொன்னால் இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணுவோம் நாங்கன்னு சொன்னார். நார்மலாக இன்சூரன்ஸ் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனியில் 2 மெத்தடில் நடக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷார்ட் ரேட், இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோ ரேட். இதுவும் நிறைய பேருக்கு அவேர்னஸ் ஒன்று இல்லை. இப்போ நீங்கள் 12 months இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு பிறகு இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி அவங்க சொன்ன பேமெண்ட்டை பே பண்ணி முடிச்சிட்டீங்க, உங்களோட கான்ட்ராக்டை முடிஞ்சு அதுக்கு பிறகு அவங்களுக்கு கூட நீங்கள் இருக்கிற இருந்து ரினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பார்த்து மூவ் பண்ணி போகலாம். இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை.
ஆனால் நீங்கள் இடையில இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டை பிரேக் பண்ணணும்னு சொன்னால் இதில் ப்ரோரேட் என்னன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனி கான்ட்ராக்டை பிரேக் பண்ணினா அது ப்ரோரேட்டுக்குள்ளே வரும். இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ரிஸ்க்கை இதுக்கு மேலே எடுக்கலைன்னு சொல்லி முடிவெடுக்காங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று நீங்கள் கொடுங்க, அந்த ரிக்வஸ்ட்டை அவங்கள ஒரு என்டோஸ்மெண்ட் வந்து அவங்கள லேட் பண்ண ஏலான்னு சொல்லி அவங்க இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அண்டர் ரைட்டர் ஏதாவது ஒரு இதால் கேன்சல் பண்ணுறாங்க, அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி இனிஷியேட் பண்ணி கேன்சல் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அது ப்ரோரேட்டுன்னு சொல்கிறேன். ப்ரோரேட்டுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போ கேன்சல் பண்ணுறாங்களோ அவ்வளோ காலமும் நீங்கள் ஏர்ன் பண்ண ஏர்ன் ப்ரீமியத்தை எடுத்துகிட்டு பேலன்ஸ் காசு உங்களுக்கு திரும்ப தருவாங்க, எந்த விதமான பெனால்ட்டியும் இருக்காது. ஆனால் இந்த இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டை இடையில நிப்பாட்டுறது நீங்கள் இன்ஷோர்ட், அதாவது இன்சூரன்ஸ் எடுத்தவர் இனிஷியேட் பண்ணி இன்சூரன்ஸை பிரேக் பண்ணுவார்னு சொன்னால் அதை ஷார்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பெனால்ட்டி போடுவாங்க. அதாவது எவ்வளோ காலத்தால் அவர் பிரேக் பண்ண, உதாரணத்துக்கு 4 மாதத்தால் பிரேக் பண்ணினா 4 மாதமும் ஏர்ன் ப்ரீமியத்தை எடுத்துட்டு அதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக பெனால்ட்டி ஒன்று இன்சூரன்ஸ் கம்பெனி போடுவாங்க. அந்த பெனால்ட்டியை இன்ஷோர்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பே பண்ணணும். அந்த பெனால்ட்டி சில இன்சூரன்ஸ் கம்பெனியில் 1 மாதம் இருக்கலாம், சில இன்சூரன்ஸ் கம்பெனியில் 2 மாதம் இருக்கலாம். ஸோ என்ன கிளையண்ட் கேட்டார், அப்போ நான் இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணணும்னு சொன்னால் என்ன மாதிரி பெனால்ட்டி வரும், எவ்வளோ பெனால்ட்டி வரும்னு சொல்லி. ஸோ அதை எங்கள் சர்வீஸ் டீமோட பேசி பார்க்குறோம்ல, அவருக்கு பெனால்ட்டி வருது. அவர் ஏர்லியாக இவர் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டை பிரேக் பண்ணுறதால அவருக்கு பெனால்ட்டி $700 மாதிரி வருது. ஸோ இப்போ இந்த கிளையண்ட்டுக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன். முதலாவது அந்த $1100 இன்க்ரீஸ் ஆகினதை அக்செப்ட் பண்ணி இருக்கிற 8 மாதத்துக்கும் அவர் பே பண்ணி முடிச்சு இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வேறு இன்சூரன்ஸ் கம்பெனியை பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி இவங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் வருவாங்கன்னு சொன்னால் அதிலிருந்து இன்சூரன்ஸ் குறையும்னு சொன்னால் அவர் கண்டினியூ பண்ணிட்டு போகலாம், இருக்கிற மாதிரியே செஞ்சுட்டு போகலாம். இப்படி அவர் செய்வார்னு சொன்னால் அவர் இன்சூரன்ஸில் எந்த கேப்பும் விழாது, இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகாது, சேஞ்ச் ஆகாது, எதுவுமே நடக்காது, அப்படியே கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. இவர் என்ன செய்யலாம்னு சொன்னால் அவங்க இன்சூரன்ஸ் இடையில ஷார்ட் ரேட்டில் கேன்சல் பண்ணி அவங்க கேட்குற அந்த $700 பெனால்ட்டியை பே பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எனக்கிட்ட வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் கம்பெனியில் அவர் செக் பண்ணி பெஸ்ட்டான ரேட் யார் கொடுக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு புது 12 மந்த் கான்ட்ராக்ட் போட்டு புதுசாக இன்சூரன்ஸ் அவர் அந்த புது ட்ரக்குக்கு எடுக்கலாம். ஸோ இந்த கிளையண்ட் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் இப்படி ஷார்ட் ரேட் ப்ரோ ரேட் இந்த விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டில் இடையில வாகனத்தை மாற்றக்குள்ளே இப்படி இன்சூரன்ஸ் கூட்டுறது குறையிறது இந்த விஷயமெல்லாம் அவருக்கு ஆல்ரெடி தெரியாதுன்னு சொல்லி அவர் என்கிட்ட சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நானும் யோசித்தேன், இந்த விஷயம் அவருக்கும் தெரியாதுன்னு சொன்னால் அவரை மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ ஒரு வீடியோ ஒன்று போட்டு மற்றாக்களை இதை கிளியர் பண்ணணும்னு சொல்லி தான் யோசித்தேன். அடுத்தது அவர் கம்ப்ளைண்ட் பண்ணார், எனத்துக்காக இப்படி கூட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி. முதலாவது சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள், நான் ஒர்க் பண்ணுறது ப்ரோக்கரேஜ் இல்லை. ஓகே, நான் ஒரு இன்சூரன்ஸ் ப்ரோக்கர், நான் ஒர்க் பண்ணுற ப்ரோக்கரேஜ் இல்லை. நாங்கள் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறல, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட இன்சூரன்ஸ் பாலிசிஸை நாங்கள் ப்ரோக்கரேஜ் கூட மல்டிபிள் கம்பெனிஸ் இன்சூரன்ஸ் பாலிசிஸை நாங்கள் விற்கும். ஸோ ரிஸ்க்குகளை அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ஆக்கள ரிஸ்கையும் வெரிஃபை பண்ணி ஒவ்வொரு ஆக்களுக்குரிய ப்ரீமியத்தை டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் அதை டிசைட் பண்ணுறாங்க. அவர் $650 இந்த வாகனத்துக்கு $1150 ப்ரீமியத்தை கூட்டணுன்னு டிசைட் பண்ணதும் அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனி. நாங்கள் இன்சூரன்ஸ் ப்ரோக்கரான நானோ அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்கிற ப்ரோக்கரேஜோ இல்லை. ஸோ நல்லா விளையங்கொள்ளுங்க, நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு நீங்களாக இனிஷியேட் பண்ணி இதில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று மாற்றக்குள்ளே உங்களோட இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டில், அதாவது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இதில் ஒரு சேஞ்ச் ஒன்று வரும். அது எவ்வளோ சேஞ்ச் வருங்கிறது நீங்கள் என்ன மாதிரியான மாற்றம் செய்கிறீங்கிறத பொறுத்து இருக்குது. ரெண்டாவது, நீங்களே இனிஷியேட் பண்ணி உங்களோட இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அது ஷார்ட் ரேட்டுக்குள்ளே வரும். ஷார்ட் ரேட்டில் நீங்கள் இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணுவீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்தது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் 1 மந்த் இல்லைன்னு சொன்னால் 2 months பெனால்ட்டியாக உங்கள்கிட்ட இருந்து அறவிடுவாங்க. இப்போ உங்களுக்கு வழங்கியிருக்கும் ஒன்டேரியோவில் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டில் ஏதாவது மாற்றம் நகர்ந்தால் என்ன நடக்கும், ப்ளஸ் நீங்களே இனிஷியேட் பண்ணி உங்கள் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி பெனால்ட்டி வருங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு வழங்கியிருக்கும். ஸோ புதுசாக வாகனம் ஒன்று மாற்றுறீங்க, அப்படி பெரிய ஒரு இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டில் ஒரு விஷயம் ஒன்று செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் உங்களால் முடியும்னு சொன்னால் வெயிட் பண்ணி உங்களுடைய இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டோட எண்டில் செய்கிறது புத்திசாலித்தனம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர். எங்கள் ப்ரோக்கரேஜில் நாங்கள் 30+ கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் புதுசாக கார் அடிங்க, இல்லாட்டி வீடு அடிங்க, இல்லை டெனன்ட் இன்சூரன்ஸ் தேடிட்டு இருக்கீங்க, உங்களோட இன்சூரன்ஸ் ரினியூவல் இன்னொரு 30 நாளில் இருக்குன்னு சொன்னால் என்னை கண்டெக்ட் பண்ணலாம். நான் 30+ கம்பெனிஸை செக் பண்ணி பெஸ்ட்டான ரேட் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவேன். என்னை கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் இந்த மேலே இருக்கிற இந்த வெப்சைட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்கள். பை.